வணக்கம், வெல்கம் டு திங்க் பிஃபோர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதே போல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் டைபிஸ்ட்டுக்கு பார்க்க விரும்புறவங்க இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு இந்த குரூப் 4 கவுன்சிலிங்கில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலாக 931 வேகன்சிஸ் இருக்குது ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட்டுக்கு. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வேகன்சிஸ் பார்க்க போகிறோம். முதல்ல ரெவன்யூ யூனிட்டில் ஒரு வேகன்சி இருக்குது, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 10 வேகன்சி இருக்குது. சென்னையில் ரெவன்யூ யூனிட்டில் 2, கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸில் 10, கமர்ஷியல் டேக்ஸஸ் சவுத் டிவிஷனில் 12, அட்வொகேட் ஜெனரல் ஹைகோர்ட்டில் 1, கவர்மெண்ட் ப்ளீடர் ஹைகோர்ட்டில் 7, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஹைகோர்ட்டில் 1, ரெஜிஸ்டர் ஹைகோர்ட்டில் 84 வேகன்சி இருக்குது. அடுத்து கடலூரில் ரெவன்யூ யூனிட்டில் 2, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டியில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 10 வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூர் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, கமர்ஷியல் டேக்ஸஸில் 3, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 9, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டியில் 2. தருமபுரி மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டுக்கு ஒரு வேகன்சி இருக்குது, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டுக்கு 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு 7. திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டுக்கு 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு 10. ஈரோட்டில் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு மட்டும் 7 வேகன்சிஸ் இருக்குது, வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி கிடையாது ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு. காஞ்சிபுரம் ரெவன்யூ யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் செங்கல்பட்டில் 21 வேகன்சி இருக்குது. கன்னியாகுமரி ரெவன்யூ யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கன்னியாகுமரி நாகர்கோயில் ரெண்டுக்கு சேர்ந்து 3 வேகன்சி இருக்குது. அடுத்து கரூர் டவுன் பஞ்சாயத்து யூனிட்டில் 3, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 4. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 18. மதுரை ரெவன்யூ யூனிட்டில் 2, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, கமர்ஷியல் டேக்ஸஸில் 3, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 24. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டில் 2, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 3. நாமக்கல் ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 5 வேகன்சி இருக்குது. பெரம்பலூர் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 2 வேகன்சி இருக்குது. புதுக்கோட்டை ரெவன்யூ யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 7. ராமநாதபுரம் ரெவன்யூ யூனிட்டில் 2, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 8. அடுத்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ யூனிட்டில் 4, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 3, கமர்ஷியல் டேக்ஸஸில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 10. சிவகங்கை ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 3. தஞ்சாவூர் ரெவன்யூ யூனிட்டில் 4, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 10. அடுத்து தேனி மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 4, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1 வேகன்சி இருக்குது. தூத்துக்குடி ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 9 வேகன்சி இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டில் 2, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, கமர்ஷியல் டேக்ஸஸில் 4, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 14. திருவள்ளூர் ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1 வேகன்சி இருக்குது, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 11. திருவண்ணாமலை ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 11. திருநெல்வேலி ரெவன்யூ யூனிட்டில் 2, கமர்ஷியல் டேக்ஸஸில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்டில் 12 வேகன்சி இருக்குது. திருவாரூர் ரெவன்யூ யூனிட்டில் 2, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 4. உதகமண்டலம் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 9. அடுத்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ரெவன்யூ யூனிட்டில் 3, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, டவுன் பஞ்சாயத்து யூனிட்டில் 1, கமர்ஷியல் டேக்ஸஸில் 5, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 8. விழுப்புரம் ரெவன்யூ யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 22 வேகன்சி இருக்குது. விருதுநகர் ரெவன்யூ யூனிட்டில் 1, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் யூனிட்டில் 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் 11 வேகன்சி இருக்குது. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் இல்லாமல் ஜென்ரலாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 வேகன்சி இருக்குது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 3, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 10 வேகன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2, லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 3 வேகன்சி இருக்குது. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1, லேண்ட் ரீஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி இருக்குது. பிரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 9, ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4, பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் 12, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 54 வேகன்சி இருக்குது. பப்ளிக் லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 99. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் 99 வேகன்சிஸ் இருக்குது, அதிகமான வேகன்சி. மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட்டில் 1 வேகன்சி இருக்குது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 2, அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் 19, ஆடிட் ஃபார் மில்க் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் 1, கவர்மெண்ட் டேட்டா சென்டர் டிபார்ட்மெண்ட்டில் 1, எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 2, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் விங் டிபார்ட்மெண்ட்டில் 11 வேகன்சி இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் விங் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4, என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 27, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் 8, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1, ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 17 வேகன்சி இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 4, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் கமிஷனில் 7 வேகன்சி இருக்குது. அடுத்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டில் 1 வேகன்சி இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 9, ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் 1, ஸ்டேட் பிளானிங் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2, செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 2, சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3, கவர்மெண்ட் மியூசியம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1, என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் 1, தமிழ் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி அண்ட் ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டில் 1, டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 23, டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் 9, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 6, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் 16, கொலிஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 4, டிசிப்ளினரி ப்ரொசீடிங் டிபார்ட்மெண்ட்டில் 1, எவாலுவேஷன் அண்ட் அப்ளைட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் 1 வேகன்சி இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1, ஆடிட் ஃபார் மில்க் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் 1, சிவில் சப்ளைஸ் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் 13 வேகன்சி இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஓவராலாக டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பாஸ் ஆகி குரூப் 4 கவுன்சிலிங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ புதுசாக வந்து பார்த்துருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.